சக்தி தோன்றி சக்தி சதாசம் தோன்றி சதாசம் மகிஷம் தோன்றி மகிஷம் தோன்றி ருத்ரோட மகாவிஷ்ணுவோட மகாவிஷ்ணு பிரமாதோட பிரமாவில் அப்பு தோன்றி அப்புல வாயு தோன்றி வாயுல பிரபு தோன்றி பிரதிபலி அன்னம் தோன்றி அன்னத்தை வச்சு தோற்றுவிக்கப்பட்டன சிறுஸ்ரீ திதி சங்காரம் சொல்லக்கூடிய புத்தர்களுக்கு முதன்மையாக விளங்கக்கூடிய அந்த சிறுசிகத்தா பிரமோற்பத்திக்காக முதலில் நாம் தோற்றுவிக்கப்பட்ட அவர்கள் உள்ளத்தின் நாடாமலை துறவரத்தை நாடி சென்று விட்ட ஒரு கணத்துக்காக குமகொண்ட பிரமன் மீண்டும் 10 வழியில் படைத்தான். அப்படி படைத்து நீங்களாவது உத்தரவிட்டான் பிரமன். அந்த வழியில் அனைவருமே நடந்தார்கள். யாமற்றும் இடம்பதை அழித்து திருமதி கை கொண்டு அபிஷேக பிரியா சிவா அலங்கார பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா கனபிரியா ருத்ரா கலிப்பிரியா கந்தா கரகர பிரியா சுனபா கனகப்பிரியா நாரதாயம் சொல்லக்கூடிய இன்று நான் அதிக வழக்கமுள் இருந்து சத்துரோகத்தின் அதிபதியாக விட்டு இருக்கக்கூடிய அந்த சிறுசிகத்தா பிரமனுக்கு நிலாசலியை பெற்று இரண்டாவதாக வைகுண்டம் சென்றவங்க காக்கும் கடவுள் அந்த பரந்தான நீங்கிவிட்ட பதில் மூன்றாவதாக கைலாயம் சென்று அங்கு அறுபடியக்கூடிய உலகலாம் உணர்ந்து ஓதர் கரியவன் இளமுலாவி மீன்மணி மீனிக்கு அழகில் ஜோதி அவன் அம்பலத்தில் ஆடுவார் மன சிலம்படி வாழ்த்து வணங்கும் என்கிற அப்பேற்பட்ட அந்த கைலாசநாதனையும் அந்த பிரசன்னாதி வெளிவிட்ட பதில் வெளிமலைச்சால் உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உருவாய் கதியாய் விரியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் முருகா என்கிற வெளிமலைச்சால் உரமாக வருமாறு கூட ஒரு நாளுக்கு இடத்திலே தங்கி ஒரு கழகத்தை செய்யணும். ஒருவேளை கழகத்தை செய்யலன்னா என்னுடைய சிரசாக்கப்பட்டதோ 1008 சுக்காக எங்க அண்ணி எனக்கு கொடுத்த சாபம். அப்ப ஏன் மண்டை வெடிக்காம இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? அந்த கழகத்தை செவன் செய்ய வேண்டுமானால் உலகத்துல எத்தனையோ தெய்வம் உண்டு. எத்தனை தெய்வ உலகத்தில் பிரமையாக அவதாரம் செய்திருந்தாலும் அதை பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேக விழா நடத்தியிருந்தாலும் வாழ்க்கையில எந்த ஒரு வேலையை தொடங்கணும்னாலும் முத கும்பிடுற தெய்வம் அப்படின்னா யார் தெரியுமா? அந்த விநாயகர் பெருமான். அந்த விநாயகர் பெருமானை கும்பிடுற பொழுது அனைத்தும் அற்புதமா நிகழும் என்ற நம்பிக்கை. அதைத்தான் சொன்னா கோபுர தரிசனம். ஒரு கோயிலுக்கு போனா முத கும்பிட வேண்டியது சாமி இல்லைன்னா, ஒரு கோயிலுக்கு போனா முத கும்பிட வேண்டியது இறைவன் அல்ல. கோபுரத்தை ஒரு முறை கையெடுத்து கும்பிட்டுட்டோம்னா கோடி புண்ணியம் வரும்னா. அதனாலதான் எத்தனை கோயில் இருந்தாலும் கூட தஞ்சாவூர் மட்டும்தான் பெரிய கோவிலுங்கிறேன். மற்ற எந்த கோயிலையும் பெரிய கோவில்னு சொல்லல இல்லையா? ஆனா தஞ்சாவூர் கோவில் கோபுரம் ஒன்னும் தமிழ்நாட்டை பொறுத்தளவு உயர்ந்த கோபுரம் அல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுல உயர்ந்த கோபுரம் எதிர்கேட்டா என் பாட்டன் அரங்கநாத பெருமான் உறங்கக்கூடிய திருவரங்கம் என்ற ஸ்ரீரங்கம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தளவுல அதிக உயரமான கோபுரம். ஆனா அத பெரிய கோவில் எவனும் சொல்லல. அதற்கு அடுத்தபடியாக அரசாங்க முத்திரையாக பயன்படுத்தக்கூடிய சிறுவள்ளிபுத்தூர் ஆண்டாள் கோபுரம், அதை யாரும் பெரிய கோவில்னு சொல்லல. அதற்கு அடுத்தபடியாக மதுரையிலே மீனாட்சி அமர்ந்திருக்கின்ற கருவறை விமான கோபுரம், அதை பெரிய கோவில் சொல்லல. அந்த வகையிலே இன்னைக்கும் உச்சிங்கிற மலைவிட்டுக்கின்ற பிற்பட்ட அத்தி மகத்தோனை அருணார் திருமகனை சத்தியின் புதவனை சித்தியின் கிழமனை முத்துகள் விரும்பி நித்த தொழுவோனே என்கின்ற அந்த செல்வ கணபதியை வணங்குகின்ற பொழுது எல்லாமே உண்மையாக அமையணும். அவை காலத்துக்காக இடத்தை பிற்பட்ட விநாயகப் பெருமானை வணங்கி வந்தவனை கவனிப்போம். நாராயணன்
செல்வக்கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே செல்வக்கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவகுல தவ கொடுமே சிவகுல தவ கொடுமே என்னைக்கு சீருடன் ஆழ்பவனே சித்தி விநாயகனே நல்ல செயலிலெல்லாம் உடலுக்கும் பல்லவ கணபதியே நல்ல செயலிலெல்லாம் உடலுக்கு பல்லவ கணபதியே நல்ல செயலிலெல்லாம் உடலுக்கும் பல்லவ கணபதியே திருத்தி வைத்து அல்வாய் விமோசனம் தந்தவனே ஈவனை மீட்டு தந்தை அல்வாய் விமோசனம் தந்தவனே செல்வக்கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே பாவன மாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே பாவன மாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே கீதையை எழுதி தந்தே மற்ற சொல்லி கீர்த்தி விநாயகனே கீதையை எழுதி தந்தே அருள்வாய் விநாயகனே சித்தி விநாயகனே சிவகுல தவ கொழுந்தே சிவகுல தவ கொழுந்தே உன்னை என்று தீவுடன் ஆழ்பவனே செல்வக்கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே இப்படி அந்த விநாயகர் வணங்கப்பட்ட வெளிமலைச்சால் அங்கார முன்னடை கைமுறை சுத்தறுத்து இப்படி தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதே காரணம்னா முதல்ல திருவிழா அப்படின்னா என்னங்கிற விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நாட்டுல நல்ல விஷயம் சொல்றதுக்கு ஆள் இல்ல, அப்படியே சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு ஆள் இல்ல இல்லையா? காரணம் முதல்ல திருவிழா அப்படின்னா 4 இடம் சுத்தமா இருக்கணும். அந்த 4 இடம் எங்க எப்ப எது வரைக்கும் சுத்தமா இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் நம்ம ஊர்ல திருவிழான்னு ஒண்ணு ஆரம்பிச்சு தேதி முடிவு பண்ணிடுவோம். சரி, அப்ப தேதியை முடிவு பண்ணா காப்பு கட்டுற விழான்னு ஒண்ணு நடக்கும். அன்னைக்கு என்ன பண்ணணும், வீடு வாசலை கழுவி வீடு வாசலை சுத்தம் செஞ்சிடணும். 1. 2வது கோயில், 3வது தெருங்கிற வீதி, 4வது இந்த மனுஷனுடைய மனசை சுத்தமாக்கி குடும்பத்தோட கோயிலுக்கு முன்னால உட்கார்ந்து வைக்கிற நிகழ்ச்சியை பார்த்தாத்தான் விமோசனம். இதெல்லாம் இன்னைக்கு யாரும் செய்யறோமா அப்படின்னா இல்ல. பின் தூங்கி முன் எழுவாள் பெண் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனா இங்க ஆம்பளைங்களை விட பொம்பளைங்க தான் அதிகமா தூங்குறாங்க. இதுக்கு என்ன காரணங்கிற விஷயம் இன்னும் புரியல. அந்த வகையிலே அழகானிடம் பெருமையான இந்த சோலையை பார்க்கின்ற பொழுது பெருமையான இடத்தை வர்ணிக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சா இப்பேற்பட்ட இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இடத்துல அழகான ஒரு கல்யாணத்தை நடத்தணும் அப்படிங்கிற காரணத்துக்காக வந்திருக்கேன். அந்த கல்யாணம் யாருக்கு அப்படின்னு கேட்டா எம்பெருமான் முருகனுக்காக. இவரும் வழியிலே நாரம் எடுத்துக் கொண்டிருக்கும் எம்பி கலக்கண்ணன் அவர்கள் தீப்புதூரை சேர்ந்த
ராஜ் அவர்கள் 51 ரூபாய் அன்பளிப்பு வழங்குகிறார். அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்த என்புள்ளத்துக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். கொஞ்ச நேரம் நல்ல விஷயங்களை கேட்கலாம் அப்படிங்கிற காரணத்துக்காக இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுக்கு ஒருவையான இன்பம், அப்பேற்பட்ட இன்பம் இந்த இடத்துல நிறைந்திருக்கு. அப்படின்னா கனிவசமா மதுவை அருந்தி கழிப்பதல்ல இன்பம், கனிகளின் துணையிலே கிடைப்பதுதான் இன்பம் என்கின்ற பெருமையான இடத்தை வர்ணிக்கின்ற பொழுது எப்படி வர்ணிக்கும் தெரியுமா? என்று தேடு அது எங்கிருந்த போதும் அதை நாடு போடு. அது எங்கிருந்த போதும் அதை நாடு போடு. என்று தேடு அளவில்லாத உலகத்திலே உனக்கு எழுதி மாடிமனை கோடி பணம் பாகனம் ஜம்மன் அத வாழ்விலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். மாடிமனை கோடி செல்வம் பாகனம் போட்டில் வாழ்விலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். மாடிமனை கோடி பணம் பாகனம் ஜம்மன் அத வாழ்விலே ஒருவனுக்கு தருவதல்ல இன்பம். மனதை மொழி வாயமும் பணத்து பிள்ளை செல்வம். மனதை மொழி வாயமும் பணது என்ற செல்வம். மனித புதைப்பதிலே கிடைப்பதுதான் இன்பம். அது எங்கிருந்த போதும் அது நாடி போடு. இப்படி எங்க இன்பம் என்று தேடி திறந்து கொண்டிருக்கின்றார்களாம். கிடைக்காத இன்பத்தை விட அழகான இடத்தில் பெருமையான இன்பம். அனதற்கு மரங்களும் அழகான சோலைகளும் வானத்தை துரத்துகின்ற வண்ண மேகங்களும் ஓடுகிற நீரோடை முதிர்கின்ற பூக்களும் கணீர் என்ற கானோசியும் கண்ணை கவர்கின்ற அழகு மலைகளையும் பார்க்கின்ற பொழுது இப்பேற்பட்ட பெருமையான இடத்தை உற்று கவனித்தால் அற்புதமான இந்த இடம், அழகான இந்த சோலை ரம்மியமா இருக்கு. ஆனா இந்த இடத்துக்கு என்ன பேரு தம்பி சூர்யா? எத்தனை வருஷமா இருக்கு அந்த நாடகத்துல? அதெல்லாம் அவன் செய்த வேலை. வருவது தானே வரும், வருவதுதான் வரும். இறைவன் கொடுக்க நினைப்பதை எவன் தடுக்க முடியாது. அவன் தடுக்கணும்னு நினைச்சிட்டா அதை எவனாலையும் கொடுக்க முடியாது. இதான் விஷயம் இல்லையா? ஆனா இடத்துக்கு என்ன பெயர்? குறிஞ்சி நிலத்துக்கு பெயர். ஆனா இந்த குறிஞ்சி நிலத்தை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இங்க என்ன மரம் இருக்கு? என்ன மரம்? என்ன பூ பூக்குது? தண்ணியே ஊத்துற கிடையாது. எப்பா இந்த வனத்துக்கு சொந்தக்காரன் நீதானா? ஆமா. கொஞ்சம் அப்படி வரீங்களா? போப்பா. இடத்துக்கு பெயர் குறிஞ்சி நிலம். கதையின் முறைப்படி இங்க என்ன மரம் இருக்கு? கிட்ட போடா. என்ன மரம் இருக்கு? வேப்ப மரம், புளிய மரம், அப்படியே இருக்கணும். வாழை மரம், வாழை மரம், புளிய மரம், வேப்ப மரம். இருக்குது. வேப்ப மரம் பாத்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். எல்லாரும் பாத்திருப்பாங்க. வேப்ப இலைய தின்னா இனிக்குமா கசக்குமா? கசக்குமா? அவர் சொல்ற மாதிரி இனிக்கும்.
அப்படி சொல்லுங்க. புளிய மரம் இருக்குன்னு. புளிய மரம் தூங்குமா? தூங்காது. தூங்குற புளிய மரம் இருக்கு. இருக்குதா? வாழை மரம்னு சொன்னீங்க. வாழை மரத்தை மண்ணுல வச்சாதான் வரும். ஆமா. கல்லுல வச்சா வருமா? வராது. கல்லுல வச்சாலும் வரும். அந்த விளக்கத்தை சொல்லுங்க சாமி, நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்பேற்பட்ட பெருமையான இடம். அதனாலதான் இதுக்கு குறிஞ்சி நிலம்னு பெயர் வச்சான். அந்த குறிஞ்சி நிலத்துல 12 வருஷத்துக்கு ஒருவர் மலரக்கூடிய மலருக்கு பெயர் சொன்னான். குறிஞ்சி மலர்னு அதற்கு பெயர். ஆனா இந்த குறிஞ்சி பூவை நம்ம எல்லாம் பார்க்க முடியுமான்னா? முடியுமா? முடியும். பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? ஏதோ ஒரு ஏரியா இல்ல, கொடைக்கானல்ல பூம்பாறை அப்படிங்கிற மலை உச்சியில முருகனுடைய ஒரு கோயில் இருக்கு. அங்கதான் 12 வருடத்துக்கு ஒரு முறை மலரக்கூடிய குறிஞ்சி மலர் அங்க பார்க்கலாம். நீ போயிருக்கவே மாட்டேன் இல்லையா? அப்படிங்கிற காரணம் அந்த வகையிலே இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இப்பேற்பட்ட பெருமையான இந்த சோலையை வர்ணிக்கணும் அப்படின்னா அற்புதமான அன்பான இந்த உள்ளத்தை எல்லாம் ஒற்று கவனிக்கின்ற பொழுது அற்புதமான பெருமையோடு இருக்கக்கூடிய இடத்தை, அன்பு மகளாக இருக்கும் இடத்தை பெருமையோடு வர்ணிக்கணும் மனசுல நினைச்சா எப்படி வர்ணிக்கணும் தெரியுமா? அன்பு மலர்களே நம்பியிருந்தே நாளை நமதே, இந்த நாளும் நமதே, தருவதுலகிலே தர்மம் உலகிலே. தானத்துக்கும் தர்மத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆமா. என்ன வித்தியாசம்? தர்மம் தர்மம் தானம். தர்மம்னா கேட்டு செய்வது. ஆமா. தானம்னா கேட்காமல் கொடுப்பது. உலகத்தில் சிறந்த தானம் அப்படின்னா என்ன தானம்? அன்னதானம். நிதானம். நிதானம். ஒரு மனுஷன் நிதானமா இருந்தா தான் அவனுக்கு மனுஷன்னு பேர். நிதானம் இல்ல ஒண்ணுமே இல்ல. ஆனா உலகத்தில் சிறந்த தானம் அப்படின்னா அண்ணன் சொன்னார் அன்னதானம் இல்ல. உலகத்தில் சிறந்தது இப்ப அன்னதானமே இல்ல இல்லையா? அது நிதானம் தான். மனுஷனுக்கு நிதானம் இருக்கணுமே. நிதானம் இருந்தா தானே அவனை மனுஷன்னு சொல்றோம். ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா நேரம் எங்க போனீங்க? மருத்துவமனைக்கு போயிருவீங்க. அப்போ உங்களுக்கு நிதானம் இருக்குன்னு அர்த்தம். ரோட்ல திரும்ப பைத்தியம் முடிச்சவன் அவன் என்ன மழை பெஞ்சு என்ன இடி இடிச்சு என்ன வெயில் இடிச்சாலும் ரோட்ல தான் தெரியுமா? அவன் எந்த ஆஸ்பத்திரிக்கு போறான்? அவன் நிதானம் இல்லாதவன். நிதானம் இருந்தா தான் மனுஷன் இல்லையா? உலகத்தில் சிறந்த தானம் அப்படின்னா அன்னதானம் அல்ல. இதத்தான் அற்புதமாக உணர்த்தினான் மகாபாரதத்தில். கர்ணன் மிகப்பெரிய ஒரு கொடை வள்ளல். எதை கேட்டாலும் கொடுப்பான் மகாபாரதத்துல. கொடை வள்ளல் நீன பெரிய கர்ணனோ அப்படின்னு நம்ம சொல்லுவான். அந்த அளவுக்கு கொடை வள்ளல் செய்யக்கூடியவன் கர்ணன். மகாபாரதத்துல குளத்துக்கல்ல உட்கார்ந்து குளிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி தெரியுமா? தங்க கிண்ணத்துல எண்ணெயை வச்சு தொட்டு தலையில தேய்ச்சி குளிக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கான். அந்த நேரத்தை ஒருத்த ஒடியாரான். கர்ணா தர்மம் அப்படின்னு ஏது ஒடியாங்க. வந்தவன் யாரும் கூட எனக்கு தெரியாது. திரும்ப கூட இல்ல. இந்த வசந்தாமத்துல தங்க கிண்ண எண்ணெயோட தூக்கி அப்படியே பின்னாடி கொடுத்தேன். அவன் வாங்கிட்டு போயிட்டான். பக்கத்துல வேலையா கேட்கிறேன், கர்ணா இது நியாயமா? அவன் உங்களோட தர்மம் கேட்டு வந்தேன். நீ செஞ்ச இந்த கையில தர்மம் செய்யலாமா? அது நியாயம் இல்ல. நீ செஞ்சு என்ன பிரயோசனம் அப்படின்னு வேலையாள் கேட்டேன். அதுக்கு அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அவன் தர்மம்னு கேட்டு வந்துட்டான். இந்த கையில இருக்கிற தங்க கிண்ணத்தை எடுத்து இந்த கைக்கு நான் கொண்டு வரதுக்குள்ள மனநிலை மாறினாலும் மாறும்டா. அதனால தான்டா செய்ய வேண்டிய தர்மத்தை எப்படி செஞ்சான்னு மகாபாரதத்தில் பெருமை தந்தான் கர்ணன். அது ஒரு தானம். ஆனா உலகத்திலே சிறந்த தானம் அப்படின்னா அன்னதானம் அல்ல, இரத்த தானம் அல்ல, கண்தானம் அல்ல, நிதானம் அல்ல அப்படிங்கிற சம்பிரதாயம். உலகத்தில் சிறந்த தானம் அப்படின்னா ஒரே ஒரு தானம் மட்டும்தான். அது என்ன தானம்னு நீங்க யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் சொல்றது ஏன்னா மனசுக்கு ஒரு வகையில வருத்தமா இருக்கு. அன்னைக்கெல்லாம் அம்மா பிள்ளைய பெத்து என்ன பண்ணா தெரியுமா? பிள்ளைக்கு சோறு ஊட்டினா வெளியில வந்து கிண்ணத்துல சோறையும் பருப்பையும் பிசைஞ்சு இடுப்புல வச்சுக்கிட்டு நிலவை காமிச்சு அம்மா நிலா நிலா ஓடிவான்னு பிள்ளைக்கு சோறு ஊட்டினா. இன்னைக்கு எந்த அம்மாலும் எந்த பிள்ளைக்கும் சோறு ஊட்ட கிடையாது. பாட்டி என்ன பண்ணா தெரியுமா? பேர பிள்ளைய மடியில படுக்க வச்சு அற்புதமான கதை சொன்னா. அந்த கதையெல்லாம் இன்னைக்கு இல்ல. இதெல்லாம் எங்க போச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கிற விஷயம் இன்னும் தெரியல. நான் சொல்றேன், எந்த மொழியிலும் இல்லாத பெருமையான கலாச்சாரம்
நம்ம தமிழ் மொழியில மட்டும்தான் இருக்கு, வேற எந்த மொழியிலுமே அல்ல. அதனாலதான் தமிழனுக்கு எப்பவுமே அறிவு அதிகம் என்பதற்கு பல உதாரணம், பல எடுத்துக்காட்டு அப்படிங்கிற விஷயம். நம்ம நிக்கிறது மாசி மாதம், அதுக்கு முன்னால என்ன மாதம்? தை மாசம். இந்த தை மாசத்துல மிகப்பெரிய ஒரு சம்பிரதாயத்தை நீங்க செஞ்சிருப்பீங்க. அது ஏன்னு நான் உங்கள்ட்ட திருப்பி கேட்டா என்ன பதில் தர போறீங்க விஷயம் எனக்கு தெரியல. தை மாசம் மார்கழி முடிஞ்சு தை 1ஆம் தேதி என்ன பண்ணுவோம்? 2 மாங்கொத்து, 2 கண்ணுவலி பூ, கொஞ்சம் ஆவாரம் பூ, இதை கொண்டு போய் வயல்ல வைக்கிற வழக்கம் உண்டா? வயல்ல கொண்டு எந்த முறையில் வைக்கிறீங்க? சனி முள்ள கொண்டு வயல்ல வைக்கிறீங்க, வீட்டுல கட்டி வைக்கிறீங்க. இதெல்லாம் உண்டா? என்ன காரணத்துக்காக இது செய்யறீங்க? அது தெரிஞ்சாதான் அவங்க நாரதரை போட்டுருப்பாங்க. ஊர்ல எல்லாரும் நாரதர் போட்டா சேர்ந்துருமா? விவரம் தெரியணும்ல. தை 1ஆம் தேதி இது 3 கொண்டு போய் வயல்ல சனி மூலையில வைக்கிறீங்க. என்ன காரணம் தெரியல. காரணம் என்ன தெரியுமா? நான் சொன்னேனே, தமிழன் அறிவாளி. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் பாருங்க. சாப்பிடுற சாப்பாட்டை சம்மணம் போட்டு குனிஞ்சு சாப்பிடணும்னா ஏன் தெரியுமா சம்மணம் போடணும்? இப்ப வந்து சம்மணம் போடுறது இல்ல. இந்த போட்டியல டேபிள் போட்டு சேர் போட்டு காலை ஆட்டிக்கிட்டே சாப்பிடுறேன். இது மிகப்பெரிய தவறுன்னா இல்லையா? சம்மணம் போட ஆரம்பிச்சிட்டோம்னா தான் உடம்பு பசிக்கு உணவுக்கு ஆயத்தம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் சம்மணம் போட சொன்னேன். சம்மணம் போட்டு இலையிலையோ தட்டிலையோ சாப்பாடை வச்சு குனிஞ்சு சாப்பிடணும்னா ஏன் தெரியுமா? நான் சாப்பிடுற சாப்பாடு இந்த அரிசிக்குள்ள உள்ள சாப்பிடுற சாப்பாடு. இந்த நெல்லு விளையிறது இந்த பூமியில விளைஞ்ச நெல்லை தாண்ட அரிசியாக்கி நான் சாப்பிடுறேன். அதனாலே இந்த பூமாதேவிக்கு ஒரு நன்றி சொல்லணுங்கிறதுக்காக சாப்பிடுற சாப்பாட்டை குனிஞ்சு சாப்பிட்டு தமிழன் நன்றி சொன்னான் இந்த பூமாதேவிக்கு. குடிக்கிற தண்ணிய அண்ணாந்து குடிக்கணும்னா ஏன் தெரியுமா? என் தாகத்தை தீர்த்த இந்த தண்ணியை தந்தவன் வருமன், நீ இருக்கிறது மேலடா, அதனால உனக்கு ஒரு நன்றி சொல்றேன்னு சொல்லி தண்ணிய அண்ணாந்து குடிச்சு வருணனுக்கு நன்றி சொன்னேன். சாப்பிடுற சாப்பாட்டை குடிஞ்சு சாப்பிட்டு பூமாதேவிக்கு நன்றி சொன்னேன். இப்படி செஞ்ச நம்ம இன்னைக்கு எப்படி சாப்பிடுறோம் அப்படிங்கிற விஷயம் இன்னும் தெரியல. அதனாலதான் இன்னைக்கு இந்த நாடகத்துல மட்டும்தான் நல்ல விஷயத்தை கேட்க முடியும் அப்படிங்கிற கலாச்சாரம் மாறாம இந்த நாடகத்தை நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய பெருமை எவ்வளவு பெருமை. அந்த வகையிலே இடத்துல சிறந்த தானம் அப்படின்னா அது என்ன தானங்கிறத நீங்க யோசனை பண்றதுக்கு முன்னால தான் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் வாழ்க்கை கூட்டம் இது என்ன வைத்து
சாருங்களே நாடு வீடும் உங்களிடம் நீங்களானே அண்ணன் தம்பி நாடு வீடும் உங்களை நம்பி நாம தாமே அண்ணன் தம்பி எதையுமே தாங்கிடும் உதயவினோடு வாராதே எதையுமே தாங்கிடும் உதயவினோடு வாராதே நாளை நமதே இந்த நாளை நமதே நாளை நமதே இந்த நாளை நமதே இப்படி அழகாக இருந்தால் இடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார் இருந்தாலும் கூட அழகான இந்த சோலையை பார்க்கின்ற பொழுது எந்த விதமான கனம் சேர்க்கின்றது என்ன காரணம் அழகான ஒரு சோ பிரமையான ஒரு சோ அழகான ஒரு சோ உதாகரப்பன் உன் வாயில் ஊதா சொன்னீங்க ஆளோளம் சோ அப்படிங்கிற கானத்தை நான் கேட்டேன் நீங்க என்ன சொன்னீங்க ஊதாகரப்பன் உன் வாயில் அப்படின்னு சொன்னேன். இது என்ன தப்பு? யார் யார் இருக்கிற பேச்சு பேச்சு வார்த்தை வந்துருச்சு சாமி. அது என்ன ஊதா கலர் ரிப்பன்னா என்ன ஊதாகரப்பன் ஊதானே. மணிமுத்து சொல்லுங்க சாமி. நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்த ரிப்பன்னு சொன்னீங்கல்ல சரி, அது எதுக்கு பயன்படும் சரி பண்றதுக்கு இப்ப அது போதும் சின்ன வயசுல பள்ளிக்கூடம் போற புள்ளைய அம்மா உட்கார வச்சு தலை வாரி நல்லா கேட்டுக்காத்தா நீ டிவில இந்த விஷயத்தை கேட்க முடியாது சொல்ல மாட்டேன் அவனுக்கு தெரியாது பெத்த புள்ளைய அம்மா உட்கார வச்சு தலைவாரி 2 பிரிவா எடுத்து அத 3 பிரிவாக்கி பின்னுவா சரி அந்த பின்ற பொழுது அவர் சொல்ற விஷயம் தான் இதான் நம்முடைய கலாச்சாரம் அம்மா இந்த முதல் சிலையை ஏன் பின்றன் தெரியுமா இந்த வீட்டுல நீ இருக்கிற வரைக்கும் சரி அப்பா பேச்ச கேட்கணும் அப்பா கூட பின்னி பிணைஞ்சு நீ வாழ கத்துக்கணும் மகளே முதல் சடை போட்டா சரி 2வது சடை பின்னுனா அதுக்கு விளக்கம் கொடுத்தா அப்பா பேச்ச கேட்டு கேட்டா போதுமா இந்த அம்மா பேச்சையும் நீ கேட்கணும் அப்படின்னு 2 சடை பின்னுனா 2 சடை எதுக்கு பின்னுனா அப்பா பேச்ச கேட்கணும் அம்மா பேச்ச கேட்கணும் இந்த வீட்டுல வாழ வரைக்கும் எங்களுக்கு ஒரு மரியாதை நீ கொடுக்கணுங்கிறதுக்காக 2 சடை அம்மா பின்னி விஷயத்தை உணர்த்தினா அதே புள்ள பெரிய பிள்ளையாகி கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போனா அங்க சடை 2ஆ போடுவா ஒரு சடை மட்டும் தான் போடுவா அதுக்கு விளக்கம் கேட்டா மக அம்மா சொன்னா இது வரைக்கும் அப்பா பேச்சு அம்மா பேச்சையும் கேட்டு எங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுத்து நீ புருஷ வீட்டுக்கு போயிட்ட புருஷ வீட்டுல போன நீ உன் புருஷன் கூட மட்டுமே பின்னி பிணைஞ்சு வாழ கத்துக்கணும் எப்படி சொன்னா உன் புருஷன் கூட மட்டுமே நீ பின்னி பிணைஞ்சு வாழ கத்துக்கணும் அதனால சடை 1 போடணும்னா போன புள்ள பெத்து பேரம்பெத்தி எடுத்துட்டா கடைசியில சடை போட மாட்டா வளைச்சு நெளிச்சு கொண்டு போட்டா 2 சடை பின்னி 1 சடை பின்னி கொண்டு போடுற வரைக்கும் அமைஞ்சிருக்கு நம்மளுடைய கலாச்சாரம் எந்த அம்மா எந்த பிள்ளைக்கும் சொல்லி தர்ற விஷயமே இல்ல அப்படிங்கிற காரணம் அப்ப ரிப்பன்னா உனக்கு நல்லா தெரியுது என்ன ரிப்பனே வர்ணங்கள் பல நம்ம நாடு தமிழ்நாடு தேசம் இந்தியா இல்லையா நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சிருச்சா அடைஞ்சிருச்சா அப்படி அடைஞ்சதுக்கு அடையாளமா நம்ம என்ன ஏத்துறோம் என்ன கொடி ஏத்துறோம் அதுல எத்தனை வரணும் காரணம் எத்தனை வர்ணம் இருக்கு மேல என்ன இருக்கு மேல வந்து பச்சை கீழே சிவப்பு நடுவுல வெள்ளை இருக்கு அதுக்குள்ள சங்கு இருக்கும் என்ன சங்கு அதாவது கருப்பா நெட்டா இருக்கிறவங்களுக்கு நெட்டு சங்கு இருக்கு கருப்பா இருக்கணும் கருப்பு சங்கு இருக்கும் எல்லாம் என்ன பண்றது நெட்டா இருக்கு அப்புறம் குட்டியா இருக்குமா பச்சையா இருக்கும் சிகப்பா இருக்குமா நம்ம தேசிய கூடிய வர்ணத்தை ஒழுங்கா உனக்கு சொல்ல தெரியல ஆனா ஊதா கலரை பத்தி ரொம்ப அற்புதமா சொல்றேன் இவ்வளவு விஷயங்கள் இருந்திருக்கிறது இப்பேற்பட்ட இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது அழகான மேல பச்சையா கீழே சிகப்பான் என்ன பண்றது அப்படிங்கிற காரணம் அந்த வகையிலே இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இடத்திலே வந்திருக்கின்றார் வள்ளி இப்பேற்பட்ட வள்ளி சீக்கிரமாக முருகனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நோக்கம் இந்த ஊரே சேர்ந்து முருகனை இவங்கெல்லாம் கெடுக்க நினைக்கிறாங்க ஆமையா ஏற்கனவே முருகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆன முருகனுக்கு எதுக்கணும் கல்யாணம்
எதுவும் குழந்தை குட்டி இருந்திருக்காது, அதனால மறந்து. சிந்தனை வேணும். முத்தாலம்மாவுக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்சிச்சு. 4வது நாள் விடிஞ்ச 5வது நாள் பிரம்மாண்டமா நடத்திருக்கீங்க. பார்த்தாங்க அதான் அன்னதான பந்தல். அது ரொம்ப சிறப்பு. காரணம் முத்தாலம்மாவுக்கு அம்பியாவுக்கு கும்பாபிஷேகம் பண்ண முடிவு பண்ணியாச்சு. இது யாக சாலை. வேத விற்பனர்கள் ஐயர்கள்லாம் வந்து யாகம் வளர்த்து கொண்டு போய் மேல தண்ணியை ஊத்திருப்பாங்க. தண்ணி ஊத்துற பொழுது யாரு வந்தா தண்ணி ஊத்துறோம்னாங்க? வந்தாரா? வந்தாரா? என் கேள்வி என்னன்னா, உங்க வீட்டுல 2 கோழி வளர்க்குறீங்க. அந்த கோழி முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். அந்த குஞ்சை தூக்கிட்டு போறது யாரு? அப்புறம் ஏன் கோழி தூக்குற குஞ்சு தூக்குற கருணை வந்தா தண்ணி ஊத்தணும்னு சொல்றீங்க? இதுக்கு என்ன கேள்வி கேட்க ஆள் இல்ல இல்லையா? கல்யாணம் இதுக்கெல்லாம் விஷயம் இருக்கு. நான் விளக்கம் கொடுப்பேன். கல்யாணம் முருகனுக்கு ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு நம்ம ஆளு நடத்துறாங்க கல்யாணம். இது கல்யாணமே இல்லை. எப்ப நம்மளுடைய முறையான கலாச்சாரத்தை மாத்தி நீங்க கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனை. அதனாலதான் இன்னைக்கு ஒரு புள்ளிவரம் கொடுக்குறேன். எப்படி இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் தான் விவாகரத்து அதிகம் இல்லையா? என்ன காரணம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா வச்சுங்க. காரணம் இந்த கல்யாணத்தை முறையா யாரும் நடத்துறதல்ல. ஆனா கல்யாணத்தை எப்படி நடத்தணும் கலாச்சாரம் சொல்லுது தெரியுமா? தை பிறந்தால் என்ன வழி பிறக்கும்? ஒரு நல்ல வழி. தை பிறந்தால் வழி பிறக்கும் சொல்றீங்கல்ல, என்ன வழி பிறக்கும்? நான் தெரியாம சொல்லிவிட்டையா. அப்ப நம்ம சொல்லி வச்ச ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு பெருமை இருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் நம்ம பார்த்தேன், சும்மா சொல்லல. அவன் சொன்னதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்கள்கிட்ட 10 ஏக்கர் நிலம் இருக்கும், விவசாயம் பண்ணிருப்பீங்க. தை மாசம் என்ன அப்படியே பொன்னி கருது, அப்படியே வளைஞ்சு நல்லா விளைஞ்சு வரப்புல சாஞ்சு கிடக்கும். அப்படியே பக்கத்து வயக்காரர் அவர் வயலுக்கு போகணும்ல, வந்து உங்களை கேட்டார், ஐயா உங்களுடைய வயல்ல கருதெல்லாம் வரப்புல சாஞ்சு கிடக்க, நான் ஏன் வயலுக்கு போகணுமே, நான் எப்படி போறது, நெல்லை மிதிக்கலாமா அப்படின்னு விவரம் கேட்டார். அதுக்கு தான் அவர் சிரிச்சுக்கிட்டே போச்சுனார், கவலைப்படாதரா, தை பிறந்தால் அறுவடை நாள் வந்துடும், தை பிறந்தால் வழி பிறக்கும், நீ வழி வயலுக்கு போறதுக்கு நல்ல வழி கிடக்கு. இதைத்தான் நம்ம சூட்சமா சொன்னார், தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்ப கல்யாணத்தை எப்படி நடத்துறா அப்படிங்கிற சம்பிரதாயம் என்ன பண்ண? அன்னைக்கு வயல்ல விதைச்சவ நெல்லு, அந்த நெல்லுல 3 மரக்கா நெல் எடுக்கணும்னா எத்தனை மரக்கா? 3 மரக்கா. 3 மரக்கா நெல்லை எடுத்து உரிக்கணும்னா, அரைக்க சொல்ல உரிக்க சொன்ன, வீட்டுல உட்கார்ந்து உரிக்கணுமா. அதுல முனி முடியாத அரிசி எடுத்து குங்குமம் பசும்பல், இதுதான் முகூர்த்த அரிசி. நல்லா கவனிச்சுக்கணும். முகூர்த்த அரிசின்னா அந்த முகூர்த்த அரிசியை முதல்ல மாப்பிளோட காலம் செஞ்சு வச்சிடணும். 3 நாள் இருக்க முகூர்த்த கால் நட்டு பந்தல் போட்டு மணவர அமைச்சேன். அரசாணி பானுங்கிற 3 பானையை வச்சேன். பால் வரக்கூடிய ஒரு குச்சியை நட்டு வச்சேன். பொண்ணையும் மாப்பிளையும் கிழக்க திரும்பி உட்கார சொன்னேன். 21 நூலை எடுத்து ஐயர் மஞ்சளை தடவி மாங்கல்யத்தை கோத்து மாப்பிள்ளை கையில கொடுத்து போரா முடிச்சேன். மாப்பிள்ளை எத்தனை முடிச்சு போட்டேன்? 3 முடிச்சு மாப்பிள்ளை போட்டானா? எத்தனை முடிச்சியா போட்டேன்? அட 2 முடிச்சியா? எத்தனை முடிச்சியா போட்டேன்? 1 முடிச்சு. அங்கதான் விஷயத்தை எல்லாம் கவனிக்கணும். 1 முடிச்சத்தானே மாப்பிள்ளை போட்டேன். ஏன் 2 முடிச்சு உனக்கு போட தெரியாதா? 1 முடிச்சு போட்டதோட விட்டுட்டேன். அடுத்து 2 முடிச்சு யார் போட்டா? நான் அதை சொல்லல. நான் பேசுற பேச்சு கொஞ்சம் கட்டாச்சுன்னா செய்தி அவங்களுக்கு போய் சேராது. அதனால ஒன்னும் வருத்தம் இல்ல, கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. 1 முடிச்ச மாப்பிள்ளை போட்டேன். 2 முடிச்சு யார் போட்டா? மாப்பிள்ளைக்கு அக்காவோ தங்கச்சியோ. அப்ப மணவள கொண்டிருக்க பொண்ணுக்கு என்ன முறை வேணவ? நாத்துனா. வந்த பொண்ணு கேட்டா எனக்கு நீ நாத்துனாங்கிற முறை சொல்றாங்க, 2 முடிச்ச ஏன் நீ போட்டேன்னு. அதுக்கு விளங்க கொடுத்தா, நான் உனக்கு நாத்துனா எந்த முறையில தெரியுமா? ஒரு வயல்ல விதையை விதைச்சிட்டோம்னா அது நாத்தாவே இருக்கும். அந்த நாத்து அந்த வயல்ல இருந்தா அது கருதாகாது. அந்த நாத்தை பறிச்சு
அடுத்த வயல்ல உழுது நட்டாத்தான் அது கருதாகும். இந்த வீட்டுல நான் நாத்து மாதிரி இருக்கிறேன், நான் அடுத்த வீட்டுக்கு வாழ போறவ, அதனாலதான் நாத்துக்கு நிகரா எனக்கு நாத்துனான்னு பேர் வச்சாங்கிற பெருமையை அவ சொன்னா. அவகிட்ட 2 முடிச்ச இவ போட்டா. ஏன் தெரியுமா? நீ பிறந்த வீட்டுக்கு ஒரு பெருமையை சேர்க்கணும், நீ புகுந்த வீட்டுக்கு ஒரு பெருமையை சேர்க்கணுங்கிறதுக்காக ஒரு முடிச்சு எங்க அண்ணன் போட்டான். அவனுக்கு நீ கட்டுப்பட்டவளாக நீ பிறந்த வீட்டுக்கும் இந்த புகுந்த வீட்டுக்கும் ஒரு பெருமையை சேர்க்கணும். அப்படின்னா முதல்ல ஒரு முடிச்சு போட்ட உடனே உன் வகுடுங்கிற இடத்துல குங்குமத்தை அள்ளி வைக்கணும். ஏன் தெரியுமா? இது உன் புருஷ வீடு, இது உன் அப்பன் பிறந்த வீடு, உன் புருஷ வீடு உன் பிறந்த வீடும் எப்பவுமே பிரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக குங்குமத்தை வச்சு இந்த இடத்துல ஒண்ணு சேர்க்கிற பெருமை தந்தால் மனைவிங்கிற பொம்பளை மணவரையில உட்கார்ந்து இந்த கல்யாணம் இன்னைக்கு நடக்குதான்னா இல்ல. 21 நூலோட அந்த தாலியை வாங்கின அவ தினமும் குளிப்பா. குளிக்கிற பொழுது முகத்துக்கு மஞ்சள் பூசினா, அந்த கைத்துக்கு மஞ்சள் பூசினா, முகத்துக்கு மஞ்சள் பூசி அந்த கைத்துக்கு மஞ்சள் பூசி அந்த கைத்தை அவ கழுத்துல போட்டிருந்தா அதை அவ சுவாசிச்சா அவளுக்கு எந்த வியாதியும் வரல. இரவு நேரத்துல புருஷன் பக்கத்துல படுத்திருப்பேன், அந்த மஞ்சளை அவ சுவாசிச்சான், அவனுக்கு அந்த வியாதி வரல. அதே ஆத்தா குழந்தைய பெத்து அரவணைச்சு போட்டு படுத்திருப்பா, அந்த மஞ்சளை அந்த குழந்தை சுவாசிச்சது, அந்த குழந்தைக்கு அந்த வியாதி வரல. எப்ப நம்ம மஞ்ச கைத்தை அவுத்தறிஞ்சிட்டு அதுல தங்கச்சையில கோக்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு ஆரம்பிச்ச பிரச்சனைடா ஒக்கா மக்கா. நடக்குதா? இதெல்லாம் நீங்க மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது. இப்படி நடந்த கல்யாணம் இன்னைக்கு எங்க நடக்குது? மண்டபத்துல. எப்படி நடக்குதுன்னே தெரியாம நடந்துகிட்டு இருக்கு. அப்ப நம்முடைய கலாச்சாரம் எந்த அளவுக்கு சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா என்ன காரணம்? நம்ம மாத்திக்கிட்டு இருக்கோம், நம்முடைய முன்னோர்கள் சொல்றது அல்ல அப்படிங்கிற காரணம். அந்த வகையிலே முருகனுக்கு கல்யாணம் தேவையா அப்படின்னா ஒரு வகையில தேவை, இன்னொரு வகையில தேவையில்லை. ஆனா இந்த இடத்துல அந்த வள்ளிய அந்த முருகன் கூட சேர்க்கறதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயம். நம்ம எல்லாம் மாலை போடுவோம். முருகனுக்கு மாலை போடுற வழக்கம் உண்டா? முருகனுக்கு மாலை போட்டா எந்த கோயிலுக்கு போவீங்க? அதான் எந்த ஊருக்கு போவீங்க? பழனிக்கு போறீங்க. பழனியில முருகன் இருக்காரா? இந்த சந்தேகத்தான் கேட்கிறேன். பழனியில முருகன் இருக்காரா? அதைத்தான் கேட்கிறேன். பழனியில முருகன் இருக்காரா? எங்க இருக்காரு? எந்த மலையில? பழனிங்கிறது அந்த ஊரோட பேரு, சரியா? பழனிங்கிற ஊர்ல முருகன் எங்க இருக்காரு? எந்த மலையில? பழனிதான் ஊரோட பேராச்சே. ஊரு பேரு பழனிங்கிறது அந்த ஊரோட பேர். அப்ப எங்க இருக்காரு? அதான் எந்த மலையில? இதை விட ஒரு பெரிய கொடுமை சொல்லட்டுமா? இந்த கூட்டத்துல ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போற யாராவது இருக்கீங்களா? நிறைய பேர் இருப்பீங்க. ஒரு சின்ன சந்தேகம், நீங்க நாளைக்கு ஒரு குருசாமிகிட்ட கேளுங்க. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போனா ஒரு முழு தேங்காயை எடுத்து நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் தடவி உள்ள தண்ணி எடுத்து என்ன ஊத்துறீங்க? நெய்ய ஊத்தி அடைச்சு கொண்டு போய் அபிஷேகம் பண்றீங்க. இது என்னங்க காரணம்? ஆனா மாலை போடுறீங்க, ஆனா ஏன்னு தெரியல. இப்ப ஒண்ணு இல்லைங்க, மற்ற விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டான், இதெல்லாம் தெரியல இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியமான விஷயமே. அந்த வகையிலே இந்த இடத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இடத்திலே இப்பேற்பட்ட வள்ளியை சீக்கிரமாக அந்த கந்தப்பெருமானுக்கு மனம் முடிக்கணும் அப்படிங்கிற காரணம். இது என்ன சொல்லி சொல்லி அழுத்து போன கதை. சராசந்திரன் கூட 2 தாய் ஒரு புள்ள பத்தது. மகாபாரதத்திலே சராசந்தன் இடுப்புக்கு மேல பாதி இடுப்புக்கு கீழே எல்லாம் அழுது போச்சு. புது விதமா கேள்வியை கேட்கணும். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க, உங்க மண்டையை குழம்புற மாதிரி. நம்ம ஊர்ல அதான விஷயம் கேட்டது மகாபாரதத்தில் உள்ள சராசந்தனுடைய கதை இல்லையா? ஆமா, மாமுனி ஒரு சண்டை குஷன் கொடுத்த காரணத்தினாலே ஒரு கனியை 2 ஆக்கி 2 பொண்டாட்டி. ஒரு பொண்டாட்டிகிட்ட ஒரு கனியை கொடுத்துருந்தா ஒரு பிள்ளை ஒழுங்கா பிறந்திருக்கும். பொண்டாட்டி 2 இல்ல, என்ன பண்றது? 2 அறுத்தேன், ஆளுக்கு பாதியா கொடுத்தேன். அதனால குழந்தை அப்படி பிடிச்சு கொண்டு போய் காட்டுல போட்டா சரை என்ற அரைக்கி மாமிசம் எடுத்து சாப்பிடுற பொழுது ஒட்டுனா ஒட்டிக்குச்சு. அதனாலதான் அவனுக்கு சராசந்தன் அப்படிங்கிற பெயர் வைத்தான். நீங்க கேட்ட விஷயம். இப்ப நான் கேட்கிறேன் பாருங்க, நீங்க எத்தனை ஒரு நாடகத்துல வேணாலும் போய் கேளுங்க, பரிவர்த்தனை மட்டும் பார்ப்பான். உட்கார்ந்தா எந்திரிக்காத ஆம்பளை, படுத்தா எந்திரிக்காத பொம்பளை,
நம்ம குட்டுப்பட்டு வச்சுக்குவோம். உட்கார்ந்தா எந்திரிக்காத ஆம்பளை, படுத்தா எந்திரிக்காத பொம்பளை, கல்யாணம் பண்ணி வச்சாச்சு நம்ம ஊர்ல. இந்த குடும்பம் விளங்குமா விளங்காதா? அதோட அந்த குடும்பம் குட்டியை தூக்கணும். ஏனே விளங்காது? இந்த குடும்பம் தான் நல்லா விளங்கும். எப்படி? அந்த வகையிலே இப்பேற்பட்ட வள்ளி சீக்கிரமாக அந்த கந்தப்பெருமானுக்கு மனமுடிக்கணும் அப்படிங்கிற காரணம் இருந்தால் கூட இவளை வர்ணிக்கின்ற பொழுது இவளை எப்படி வர்ணிக்க தெரியுமா? மக வீட்டுக்குள்ள இறப்பிறகா வந்தவனே, வாழையடி வாழையன வளர்ந்து வரும் சந்திரனே, பாகடியோ பொன்முகத்தில் வாழையடி வாழை. இன்னைக்கு வந்து கட்டிக்க பாருங்க வாழை. ஏன்னா நீங்க பெரியவங்க உட்கார்ந்துருக்கனால விஷயம் பேச இல்லைன்னா நான் 5 பாட்டை பாடிவிட்டு நிறைய என் கதையை முடிச்சிருப்பேன். நல்ல விளக்கம் சொல்லுங்க. பெரியவங்களா உட்கார்ந்துருக்கீங்க அப்படிங்கிற காரணம். இப்ப மங்களகரமா வாழை கட்டியாச்சு. ஒரு மனுஷன் இறந்துறான்னு வச்சுக்கோங்க, சீட்டுப்புறம்ல பாட அதுல கட்டுறாங்களா வாழை மரம் பார்த்துருக்கீங்களா? கட்டுறாங்க உண்டா? கட்டுறது இல்லையா? கட்டுவாங்க உண்டாங்கய்யா கட்டுறது. ஏன் சந்தேகம் நிற்கும். பகலையில் எங்களுக்கு இங்க நல்லா இலை போட்டீங்க, இலை போட்டு சாப்பாடு வச்சீங்க. பகலையில் ஒரு வீட்டுக்கு விருந்தாடி வந்துட்டா தலைவாழை இலை போட்டு தண்ணி தெளிச்சு சாப்பாடு வைப்பீங்க. ராத்திரி நேரத்தில் அது செய்வீங்களா? என்ன காரணம்? அதுக்கு சம்பிரதாயமே அப்படி இல்லை. பகலையில இலையில ஏன் தண்ணி போடணும், இரவு நேரத்தில் ஏன் இலையில தண்ணி போடக்கூடாதுன்றதுக்கு மிகப்பெரிய ராமாயண கருத்து இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு மங்களகரமான ஒரு இடத்துல வந்து வாழை மரத்தை தான் முதல்ல கட்டணும். ஏன்? இந்த வாழை மரம் மட்டும்தான் எல்லாரும் பயன்படும். வாழை இலையில இருந்து, வாழை காயில இருந்து, வாழை பூவில இருந்து, உள்ள இருக்க தண்டுல இருந்து எல்லாமே பயன்படும். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் பிறந்துட்டா நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அந்த மனுஷன் பயன்படுறவனா இருக்கணும். அதை அடையாளமா உணர்த்துறதுக்காகத்தான் வாழை மரத்தை கட்டினேன். ஆனா மனுஷன் செத்து தூக்கிட்டு போற பொழுது வாழை மரம் கட்டுவேன். இது ஈன்ற வாழை, அது ஈனாத வாழை. ஈனாத வாழையை ஏன் கட்டுறதுக்கு கதை வேற. தூக்கிட்டு போற பொழுது மாடு கோய்ந்தா கோய்ந்தாம்பா சொல்றாங்களே. திருப்பதிக்கு போனாலும் தூக்கிட்டு போற பொழுதும் கோயிந்தா கோயிந்தா. அது என்ன அங்கேயும் கோயிந்தா அப்புறம் இங்கேயும் கோயிந்தா? என்ன காரணம்? இந்த ஊருக்கு இன்னும் 2 நாடகம் தேவைப்படுது. இந்த ஊருக்கு இன்னும் 2 நாடகம் தேவைப்படுது. அப்பதான் கதையை முழுமையா நடத்த முடியும். இல்லைன்னா நிறைய கதை இன்னும் வேணும். அப்படிங்கிற வகையிலே நடத்த வைத்து பார்க்கின்ற பொழுது இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம். வாழையடி வாழையன படர்ந்து வரும் சந்திரனே, பால்வடியும் பூமுகத்தில் நீர்வடியே கூடாது. பார்த்து புட்டா பெற்ற மனம் தாங்காது. கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு. ஆத்துக்கு பக்கம் ஆத்து சொரங்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சு அது நம்பி இருக்குது மண்ணு. தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, ஒரு தாயார் தந்தை யாரும் கூறம்மா. ஆத்துக்கு பக்கம் ஆத்து தோணத்துற போட்டுக்கு பக்கம் யாரோ வச்ச சொந்த இது நம்பி இருக்குது மண்ணு. இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, ஒரு தாயார் தந்தை யாரு கூறம்மா. ஆண்டவனும் நானும் எங்கே அண்ணன் தம்பி கேடுக்குள்ள, அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் நானும் எங்கே அண்ணன் தம்பி கேடுக்குள்ள, அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் நானும் எங்கே அண்ணன் தம்பி கேடுக்குள்ள, அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா.
இன்னைக்கும் பாட்டு வருது, அன்னைக்கும் பாட்டு வந்துச்சு. காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே. எப்படி வச்சா பாரு, காதல் கட்டில் தொட்டில் எப்படி வச்சா பத்தியா பாட்ட, அற்புதம். ஆனா இந்த இடத்துல என்ன விஷயம், ஓட்டை கூரை வீட்டுக்காரன் சொல்வதெல்லாம் சும்மா. ஆத்தா மாதிரி எத்தனை பேர் வந்திருக்காங்க. இந்த ஆத்தா அந்த உலகத்துல ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிற பொழுது அந்த குழந்தைக்கு அந்த ஆத்தா கொடுத்த சொத்து என்ன தெரியுமா, 3 ஓட்டை மட்டும்தான். 3 ஓட்டை. அந்த 3 ஓட்டை என்ன தெரியுமா, ஒண்ணு தொப்புள் கொடி, இன்னொன்று நெஞ்சுக்குள், உச்சி. இது 3 என்னாக குழந்தை பெருசாக பெருசாக மறைஞ்சிடும் இல்லையா. அதே குழந்தை பிரியவனாகி கல்யாணம் பண்ணி புள்ள பெற்று பேரம்பத்தி எடுத்ததுக்கு அப்புறம் அம்மா இறந்துருவா. அம்மா இறந்த உடனே மயன் செய்வான் பாரு காரியம். அம்மா, நான் அந்த உலகத்திலே பிறந்த பொழுது எனக்காக நீ ஒரு குடம் உடைச்ச, நான் பிறப்பதற்காக எனக்காக நீ ஒரு குடம் உடைச்ச. அது என்ன குடம் தெரியுமா, உன்னுடைய பனிக்குடம். அந்த பனிக்குடம் உடைச்சதுனாலதான் இந்த பூமிக்கு நான் வந்தேன். எனக்காக நீ ஒரு குடம் உடைச்ச, உனக்காக நான் ஒரு குடம் உடைக்கணும். எனக்காக நீ 3 ஓட்டை கொடுத்த, அந்த 3 ஓட்டைய உனக்காக நான் திறக்குன்னு சொல்லி வயிற்றுல சுமந்த ஞாபகமா சிறு சூழலேங்கிற இடத்துல ஒரு மண்கலயத்துல தண்ணி வச்சு எனக்கு கொடுத்த ஓட்டையை உனக்காக நான் திறக்கிறேன்னு சொல்லி மயன் செய்த காரியம் அன்று வாழ்க்கையின் ஆரம்பம். அர்ச்சனை அரிசி. ஒரு மனுஷன் இறந்துட்டா அவன் வாயில போடுறது வாக்கரிசி. இவ்வளவுதான் வாழ்க்கை. இதுக்குள்ளதான் நீ பெரியாள் நான் பெரியாள். இதைத்தான் உணர்த்தினான் ஓட்டை கூறி வீட்டுக்கார் சொல்வதெல்லாம் சொன்னார். யாரும் இது நம்பி இருக்குது மண்ணு. பாருங்க, முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான கலாச்சாரம். நம்ம வாழ்க்கையில கல்யாணம் சந்தோஷமா இருக்கும். ஒருவேளை புருஷன் இறந்துட்டா பொண்டாட்டி சேலை கட்டுங்கிற சம்பிரதாயம். புருஷன் இறந்தா பொண்டாட்டி என்ன சேலை கட்டணும்? இதுக்கு என்னென்ன காரணம்? இன்னொரு நாடகம் சேர்த்து எழுதிக்க. மொத்தம் 3 நாடகம் எழுதியிருக்கேன். ஆனா எங்களை போட்டா தான் இந்த விளக்கமெல்லாம் சொல்லுவோம். காரணம் என்ன பாருங்க, இளவுபுரி சம்பிரதாயங்கள் எப்படி வச்சிருக்கான் பாரு. நம்ம ஆளு விஷயத்தை கொண்டு போயிது கேட்டான். உன் புருஷன் இருக்கிற பொழுது நீ பல வர்ணத்துல சீலை கட்டினீங்க, உன் புருஷன் இறந்துட்டானே, ஏன் வெள்ளை சீலை கட்டுறேன்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தா, என் புருஷன் இருக்கிற பொழுது கையில வளைவி போட்டிருந்தேன், கழுத்துல தாலி போட்டிருந்தேன், காலில் மிஞ்சி போட்டிருந்தேன், நெத்தியில திலங்க வச்சிருந்தேன், பூ வச்சிருந்தேன், பொட்டு வச்சிருந்தேன். அந்த நேரத்துல நானும் என் புருஷனும் இல்லற சுகத்தை நாங்க அனுபவிச்சோம். ஆனா என் புருஷன் இப்ப இறந்துட்டாரு. என் புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் விடுத்து நான் வெள்ளச்சீலை ஏன் கட்டேன் தெரியுமா? என் புருஷன் கூட இருக்கிற காலகட்டத்தில் நானும் என் கணவனும் இல்லற சுகத்தை அனுபவிக்கின்ற பொழுது என் கணவன் உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த வெள்ளை நிறமான விந்தை என் உடம்புல நான் ஏற்றுக்கிட்டேன். இப்போ என் புருஷன் இல்லை, இனிமேல் இந்த உடம்புல எப்பவுமே அந்த வெள்ளை நிறமான விந்துங்கிறது படக்கூடாது என்பதற்கு அடையாளமா தாயா வெள்ளச்சேலை கட்டுற இந்த கலாச்சாரத்தை தமிழன் நமக்காக கொடுத்த விஷயம். இதைத்தான் சொன்ன வாலிபத்தில் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பே தந்தான், வாலிபட்ட கடனுக்காக தாயார் என்ன பெற்று போட்டா, வாலிபத்தில் கடனை தீர்க்க தாலி ஒண்ணு அப்பே தந்தான், வாலிபட்ட கடனை தீர்க்க தாயார் நம்ம பெற்று போட்டா. நம்ம சுமக்கு போமே ஒரு கணக்கு போட்டு இருக்குது, நம்ம சுமக்கு போமே ஒரு கணக்கு போட்டு இருக்குது. நாளை வாங்கும் மரபுக்கு அது நம்மை சுமக்குது, நாளை வாங்கும் மரபுக்கு அது இன்று நம்மை சுமக்குது. ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு பக்கம் ஆத்துக்கு நம்பின போட்டுக்கு பக்கம் யாரோ வச்சிருக்கே அது நம்பி இருக்குது மண்ணே. தானாக வளர்ந்த மரம் தாரமா ஒரு தாயா உறவா.
அழகா நிர்பந்தமாக எடுத்து வைத்துக் கொண்டிருக்கலாம். இருந்தாலும் கூட இப்படத்திற்கு நடத்த வேண்டிய கல்யாணம் அதை நடத்தணும்னா வர வேண்டும் இடத்துக்கு சொந்தக்காரன். அந்த பொண்ணு கிட்ட ஒன்று சொல்லிவா தனியா அவை இல்லாம நெஞ்சம் ஆடுதே. அந்த பொண்ணு கிட்ட ஒன்று சொல்லிவா தனியா அவை இல்லாம நெஞ்சம் ஆடுதே. பாடி விளையாடி உறவாடி என்னோடு முகிலோடு விளையாடு வெள்ளினதே. ஒற்றையடி பாதையில புருஷன தொங்கையில ஒற்றையடி பாதையில புருஷன தொங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தட போவாதம்மா என்னோட மனசு நமக்கும் பணத்தினம்மா கூடவே வெளியூரும் போயிருந்தா கண்டாத்தி போட நம்பி எந்த ஊரு போயிருக்கு விழாத தெரிகிறடி கண்டிருந்த என்னோட வீடாக்கி நீ சொன்னது சொன்னது என்னாச்சு பார்ப்போம். ஆரம்பம் தான் உறங்க அருகடல் மீன் உறங்க ஆரம்பம் தான் உறங்க அருகடல் மீன் உறங்க நான் உறங்க வழியில்லையே மானே நாதியத்து கிடக்கிறேன் பக்கத்திலே கனி பொண்ணு
பகுத்தெடுத்து பிச்சு பூ வச்சகிளி பச்சை மர பக்கத்துல மெய்யுதுன்னு சொன்னாங்க மெய்யுதுன்னு சொன்னதில்ல நியாயமில்ல கண்ணாத்தா எனக்கொரு வரம் தருவாயா எங்க எல்லோரையும் வாழ வைப்பாயா வாழதிலே தோன்று மதத்துங்கள் போடி சொன்னது சொல்லுதப்பா தின்னங்கிரியே வந்த பறவை என்னத்தை சொல்லுதப்பா பத்து வண்ண ரோசவா பத்தகன் மூடாதா பத்து வண்ண ரோசவா பத்தகன் மூடாதா பாசமன் நீரச்ச அசைகிற அள்ளி வச்ச நிலையே உள்ளிருந்து பட்டதம்மா கல்யாண வலையோசை கொண்டு காட்டில் நீ கொண்டாடி தின்று வந்தாடே வாடம் தந்து வாடாத தேன்முல்லை தின்று சந்தனமே உன்னை தருவ தெக சம்மதமே இது வேறாறு பறிக்கார் ராஜா என்பார் மந்திரி என்பார் ராஜ்யம் ஒரு ராஜ்யம் வாழ ஒரு உறவும் இல்லை நமக்கு இதுவும் இல்லை அந்தருக்கு மணி ஆயிடுச்சு வள்ளி சந்தைக்கு என்ன பண்ணுங்க ராஜபாட்டில் வரணும் அதை காரணத்துக்காக மீண்டும் பதுக்கிறது முதல்ல பாடிடுவான் காரணத்துக்காக காவலாளி கழகத்தை